திவ்யா. நம்மோட முன்ஜென்மத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும், அதுவும் அறிவியல் ரீதியாவே அதை நிரூபிக்க முடியும்னு சொல்ற ஒரு டாக்டரை தான் இன்னைக்கு நான் சந்திக்க போயிட்டு இருக்கேன். முன்ஜென்மத்தில் நான் யார்? ஒரு சாமியாடியின் பிளாஷ்பேக். அமானுஷ சக்திகளை வரவழைத்து சமாதி நிலைக்குள் செல்லும் நிலையே எமக்கு வேண்டும். அமானுஷ்யத்தை கண்டறியும் ஓர் புது முயற்சி. இந்திய தேசத்தில் பிறந்து மாந்திரிகம் இல்லை, மந்திரம் இல்லை, இதெல்லாம் பொய்ன்னு சொல்றதுக்கு நம்ம இங்கே இல்லை. நான் அதுக்கு ரெடியாக. எல்லா மனிதர்களுக்கும் முன்ஜென்மம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது அறிவியல் பூர்வமாக தன்னால் நிரூபிக்க முடியும்னு டாக்டர் ஜெயச்சந்திரன் சொல்லியிருக்காரு. ஸோ பெங்களூரில் இருக்கிற ஜெயச்சந்திரன் தான் இன்றைக்கி நான் மீட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி சென்னையில் இருக்கிற ஆனந்த்ங்கிற சாமியாடியை மீட் பண்ண போகிறேன். ஏன்னா அவருக்கு சின்ன வயசுலேருந்தே சில அமானுஷ்ய கனவுகள் தன்னை தொடர்ந்து தொந்தரவு பண்ணுறதா சொல்லியிருந்தார். ஸோ இந்த கனவுக்கும் முன்ஜென்மத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டாக்டரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இப்போ ஆனந்தை மீட் பண்ண போகிறேன். வாங்க. ஒரு அமானுஷ்ய அனுபவம் தன்னை தொந்தரவு செஞ்சிட்டு இருக்கிறதா சொல்லி இருந்த ஒருத்தரை தேடித்தான் இப்போ நான் போயிட்டு இருக்கேன். இவர்தான் சாமியாடி ஆனந்தன். சென்னை குன்றத்தூருக்கு அடுத்து இருக்கிற கோவூர்ல இருக்காரு. இவரு சின்ன வயசுல இருந்தே சாமியாடி குறி சொல்றவரு. தன்னை நாடி வந்து பிரச்சனைகளை சொல்றவங்களுக்கு குறி சொல்லி பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறவரு. ஆனா இவருக்கே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கிறதா கேள்விப்பட்டுதான் இவரை நான் பார்க்க வந்திருக்கேன். ஆனந்தனுக்கு சின்ன வயசுல இருந்தே அடிக்கடி வர ஒரு கனவு அவரை ரொம்பவே தொந்தரவு செஞ்சிருக்கு. இந்த நிலையில தான் சமீபத்துல ஒரு நாள் ஆனந்தன் 3வது கண் நிகழ்ச்சியோட ஃபேஸ்புக் பேஜ் மூலமா தொடர்பு கொண்டாரு. தன்னோட பிரச்சனைய பதிவு செஞ்சிருந்தாரு. உடனே நான் அவரை சந்திச்சேன். சாமி, நம்ம சின்ன வயசுல இருந்தே சாமியை நல்லா கும்பிடுவேன். எங்களுக்கு குலதெய்வம் ஒரு சிவன் தான், பெரிய ஆண்டவர். அவரை கும்பிட தானா இறக்கி அருளாக சொல்ற மாதிரி. சின்ன வயசுல இருந்தே பக்தி பழமா இருந்ததால தான் இப்படி ஒரு அருள் தனக்கு கிடைச்சதா ஆனந்தன் எனக்கு சொன்னாரு. அதே நேரம் இப்படி எல்லாருக்குமே சாமி அருள் சொல்ற மாதிரி சக்தி கிடைக்காதுன்னு, அதுக்கு சில தகுதிகள் வேணும்னு ஆனந்தன் எனக்கு விளக்கினாரு. சாமியை நிறைய கும்பிட்டாக எல்லாருக்கும் வராது. அதனுடைய முன்ஜென்ம வினை இருந்தாதான் வரும். ஆனந்தனுக்கு வர வித்தியாசமான கனவு பத்தி நான் அவர்கிட்ட விசாரிச்சேன். சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரியவர் கனவு மூலமாவும் சில நேரங்கள்ல நேர்லயே அரூப வடிவத்திலையும் என்னவோ சொல்றது போல வராராம். நலமகாராஜா கோவிலுக்கும் அந்த கோவில்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற நலமகாராஜா கோட்டைக்கும் போக சொல்லி கனவுல வர பெரியவர் தன்னை கட்டாயப்படுத்துறதா ஆனந்தன் சொன்னாரு. 13 வயசு இருக்கும். அப்போ படுத்துனே இருக்கும்போது தூங்கலாம் இல்லை, படுத்துனே இருக்கும்போது திடீர்னு ஒரு அதிர்ச்சி மாதிரி வந்தது. யாரோ பக்கத்தில் இந்த காதுக்குள்ளே சொல்கிற மாதிரி, நீங்கள் உடனே நலமகாராஜா கோவிலுக்கு போங்க, அவர் கோட்டையும் கோவிலும் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, உடனே போயிட்டு அவர் சந்திங்கன்ட்டு சொல்லிடுறாங்க. நான் ஒரு அதிர்ச்சியாக எழுந்து உக்காந்துட்டேன். என்ன இது திடீர்னு சவுண்டு கேட்குதுன்ட்டு வெளியெல்லாம் போயிட்டு பார்க்குறேன், யாரையும் காணோம். நலமகாராஜா கோவில் மற்றும் கோட்டை பத்தி அடிக்கடி ஆனந்தனுக்கு இந்த மாதிரி கனவு வந்திருக்கு. அந்த நேரத்துல நலமகாராஜா யார் அப்படிங்கறதே தெரியாத சூழ்நிலையில இருந்திருக்காரு ஆனந்தன். தன்னை ஆட்கொள்ளும் கனவு பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் ஆனந்தனுக்கு வந்திருக்கு. இத பத்தி பெரியவர் ஒருத்தர் கிட்ட கேட்டிருக்காரு. அந்த பெரியவர் அவரை திருநள்ளாறு போகும்படி வழிகாட்டி இருக்காரு. மயிலாப்பூரில் இருக்காரு ராதாகிருஷ்ண சாமிகள்ட்டு. அவரை போயிட்டு கேட்டால், இது மாதிரி நலமகாராஜான்ட்டு யார் சாமி, நலன் கோவில் இருக்குது, கோட்டை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, திடீர்னு எனக்கு ஒரு அதிர்ச்சி மாதிரி வந்தது, அது என்னது சாமி அப்படிங்கிறேன். ஏன்னா அவரை பற்றி எனக்கு தெரியாது, நலமகாராஜா யாருன்ட்டு தெரியாது, அவர் கோவில் கோட்டை இதெல்லாம் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அவர் கேட்கும்போது அவர் ஒரு ராஜா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அவர் கோவில் இது திருநள்ளாறுக்கிட்ட இருக்குது, போய் பாருங்கள் சாமின்னார். சரின்ட்டு திருநள்ளாறு போனேன். அங்கே போனாக்கா நலமகாராஜா கோவில் இல்லை, கோட்டையும் கிடையாது, நலன் தீர்த்தம் தான் இருக்குது. அந்த குளம் தான் நலன் தீர்த்தம். நலமகாராஜா கோட்டைய
இனி தேட வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு ஆனந்தன். ஆனா கனவு அடிக்கடி வந்து உறுத்தியபடியே இருந்திருக்கு. திரும்பவும் கோட்டையையும் கோவிலையும் தேட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிதான் இவர் ராசிபுரம் போன அனுபவத்தை அவர் என்கிட்ட விவரிச்ச போது அதை நம்ப முடியாம கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ராசிபுரம் போனேன். ராசிபுரம் போனாக்கா அங்கே வந்து ஒரு இந்த தொழுநோய்க்கான ஒரு கோவில் தான் இருக்குது ராசிபுரத்தில். யமன் கோவில், நலன் கோவில்ன்ட்டு இருக்குது. சின்ன சின்ன சிலை தான் வச்சுருக்கேன். அது அங்கே ஏதோ என்ன வரலாறுன்ட்டு தெரியல அவங்களுடைய. அங்கே கேட்டேன், அது மாதிரி கோவிலாம் கிடையாதுப்பா, அதெல்லாம் வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்ட்டான். இப்படி அமானுஷ்யமா தனக்கு வரும் நலமகாராஜா கனவிற்கும் தன்னோட முன் ஜென்மத்திற்கும் ஏதோ தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஆனந்தனுக்கு வந்திருக்கு. இப்படி குழப்பத்திலேயே சில ஆண்டுகள் ஓடியிருக்கு. திரும்பவும் நலனை தேடி மங்களூர் போயிருக்காரு ஆனந்தன். மங்களாபுரம் ஜமீன், நலமகாராஜா கோவில், கோட்டை. மங்களாபுரம்ன்ட்டு பேர் வந்ததுனால மங்களூர் தான் மங்களாபுரம் இருந்தது அப்படின்ட்டு சொன்னாங்க. சரின்ட்டு மங்களூர் போனேன். மங்களூர் போனாக்கா அங்கே வந்து ஒரு கோட்டை தான் இருக்குது. ஏதோ ராஜா ராணி கோட்டை இருக்குது. அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. அங்கேயும் நம்ம கண்டுபிடிக்க முடியல. மங்களூர்லயும் ஆனந்தனுக்கு வெற்றி கிடைக்கல. தொடர்ந்து அந்த கோட்டையை தேடி கேரளா போயிருக்காரு. கேரளா வந்து திருச்சூர் தாண்டி பீச் பஸ் ஸ்டாண்டுன்ட்டு ஒரு ஊர். லாஸ்ட்டில் அங்கே வந்து ஒரு மங்களாபுரம் ஜமீன் கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா அங்கே அது மாதிரி அறிகுறி எதுவுமே இல்லை. கேரளாவிலையும் கோட்டைய பார்க்க முடியல. ஆனா கனவு மட்டும் தொடர்ந்து வந்திருக்கு. நிச்சயமா இந்த அமானுஷ்ய கனவிற்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு அழுத்தமான தொடர்பு இருக்கும்னு நம்ப தொடங்கியிருக்காரு ஆனந்தன். ஒரு தடவை கனவில் வந்த கோட்டைய தேடி செஞ்சிக்கு போன போது கொஞ்சம் பாசிட்டிவான செய்தி கிடைச்சிருக்கு. செஞ்சியில் வந்து இந்த ராஜா கோட்டை, ராணி கோட்டை இருக்குது இல்லையா, செஞ்சியில் இருக்குது. அந்த சைடு போயிட்டு பார்த்தேன். அங்கே போனால் வெறும் கோட்டை தான். அதுக்கப்புறம் அங்கே சில பேர் விசாரிக்கும் போது இங்கே ஒரு சாமியார் இருக்கார், கோபாலசாமின்ட்டு ஒருத்தர் இருக்கார். அவரை போய் பாருங்கள் சாமி, ரொம்ப வயசானவர், அவருக்கு என்ன விட தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அவரை போய் கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ நாளாக இது மாதிரி கனவு வருது சாமி அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப வருஷமாக, ஒரு 17 வருஷமாக வருது சாமி, அது எப்படியாவது கண்டுபிடிச்சி ஆகணும். அப்புறம் தான் அவர் சொன்னார், இருக்குது, நீ கேட்குற மங்களாபுரம் ஜமீன், நலமகாராஜா கோவில், கோட்டை இருக்குது. ஆனால் அது வந்து மண்ணோட மண்ணாக வந்து அழிஞ்சிடுச்சு. அடிக்கடி வர கனவுக்கும் ஆனந்தனுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்னு யோசிச்ச போதான் நமக்கு இவரோட முன்ஜென்ம நினைவுகளுக்கு போனா இதோட ரகசியங்களை கண்டுபிடிக்க முடியும்னு தோணுச்சு. இதுக்காக பெங்களூர்ல முன்ஜென்மத்தை அறிவியல் பூர்வமா கண்டறியும் டாக்டர் ஜெயச்சந்தர நாம கேட்டிருந்தோம். அவரும் உடனே இதுக்கு சம்மந்தம் சொல்லியிருந்தாரு. ஆனந்த் கிட்ட அவர் கனவுல அந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு சில விஷயம் தான் ஞாபகம் இருக்குது, மற்ற விஷயங்கள் வந்து ஞாபகம் இல்லைன்னு சொன்னார். ஸோ அந்த மற்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா என்னோட தேடலுக்கு வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அவர் கனவுல அந்த ஜமீன் கோட்டைக்கும் அவருக்கும் ஏதோ முன்ஜென்ம தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ பெங்களூரில் உள்ள டாக்டர் ஜெயச்சந்திரன் கிட்ட அவர் நாங்கள் கூட்டிகிட்டு போக போகிறோம். மூன்றாவது கண் நிகழ்ச்சி சார்பா ஆனந்தனை அழைச்சுக்கிட்டு பெங்களூருக்கு நாங்க புறப்பட்டோம். தொடர்ந்து பல வருடங்களா வரும் இந்த நலமகாராஜா கனவிற்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நான் உறுதியா நம்பினேன். நான் அவதரித்த நாள் அப்பொழுது இருந்து நான் ராஜவம்சத்தில் நீண்ட காலமாக இருந்து அதன் மறுஜன்மம் எடுத்து நலன் தோற்றமாக எடுத்து அதன் பின்னே ராஜாவாக தோற்றமளித்து மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. பெங்களூர் வந்தாச்சு. நெக்ஸ்ட் டாக்டரை மீட் பண்ண போகிறோம். ட்ரீட்மெண்ட் பண்ண தான் தெரியும் அவருக்கு வந்தது கனவா இல்லை முன்ஜென்மத்துக்கும் அவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லையான்னு. டாக்டர் ஜெயச்சந்தர் பெங்களூர்ல வசிக்கும் மனோ தத்துவ நிபுணர். ஒவ்வொரு மனிதர்க்குள்ளும் அவர்களுடைய முற்பிறவி எண்ணங்கள் பதிவாகி இருக்கும் அப்படிங்கறத பற்றி உலக அளவுல ஏராளமான ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் தெரப்பின்னு குறிப்பிடுறாங்க.
இதுல இன்டர்நேஷனல் அமைப்புகள்ல ஒரு முக்கியமான உறுப்பினரா இருக்காரு டாக்டர் ஜெயச்சந்தர். தொடர்ந்து முன்ஜென்மம் பற்றிய ஆய்வுகளை செஞ்சுட்டு இருக்காரு. பலரும் இவரை தொடர்பு கொண்டு தங்களோட முன்ஜென்மத்தை கண்டறிந்து செல்றாங்க. மனிதர்களை தூக்கத்தின் மூலம் ஆழ்நிலை மயக்கத்திற்கு கொண்டு சென்று அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிவாகி இருக்கிற முன்ஜென்மத்தின் பதிவுகளை வெளிக்கொண்டு வருவதா டாக்டர் சொல்றாரு. சார், நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். அங்கே ஆனந்தகிரவருக்கு வந்து கனவுல கோட்டை மாதிரி அரண்மனை தெரிகிற மாதிரி ராஜாவாக இருந்த மாதிரி கனவு வருது அப்படின்னு வந்து சொன்னார். அதாவது இப்போ கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கோம். அவங்க தெரப்பினாலும் அது வந்து கனவா இல்லை அது உண்மையான விஷயமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த தெரப்பி நம்ம பண்ணோம்னா அது பேர் பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் சொல்லிட்டு. ஸோ அது பண்ணும்போது அது நம்மளுடைய மனதில் வந்து ஆழ் மனதில் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவோம். அதில் பதிவுகள் இருக்கும். இப்போ ஒருத்தர் எப்படி தன்னுடைய நினைவுக்கு இதெல்லாம் நினைவாற்றலில் சிலதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்காங்களோ அது எங்கே பதிவு இருக்குன்னா ஆழ் மனதில் இருக்குது, சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு பதிவுகள்லேருந்து நம்ம கொண்டு வந்து ரீகால் பண்ணி பார்க்குறது. எல்லா மதங்களும் கர்மா அப்படிங்கிற ஒன்றை வலியுறுத்துது. அதனால முன்ஜென்மத்துல நடந்த முக்கியமான நிகழ்வுகள் கண்டிப்பா ஒருவரோட மனதிற்குள்ள நிச்சயம் பதிவாகி இருக்கும் அப்படிங்கிறது தான் டாக்டர் முன்வைக்கும் கருத்து. முன்ஜென்மத்துல நடந்த முக்கியமான நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ துரோகம் மரணம் இதெல்லாம் கட்டாயம் மனதிற்குள்ள பதிவாகி இருக்கும்னு டாக்டர் உறுதியா சொல்றாரு. கர்மான்னு சொல்கிறோம். மூணு வகை கர்மான்னு சொல்கிறோம். என்னென்ன கர்மா? சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு ஜென்மத்தில் நம்ம கொண்டு வர்றது அந்த கர்மாவை என்ன பண்ணுறோம், ஒரு வினையாகவே இருக்கும். அன்ரிசால்வ்டு இஷ்யூஸ். ஏன்னா இங்கே வந்த அப்புறம் ஒரு மனிதன் வந்து அதெல்லாம் மறந்துட்டு இங்கே இருக்கிற ஒரு நிலையில் ஈடுபட்டுடுறான். அதுவே அவனுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஏன் வந்திருக்கிறோன்றதை வந்து மறந்துடுறான். அதனால் சில நேரத்தில் அது வந்து விடாத ஒரு குறையாக நமக்குள்ளேயே குறையாக இருக்கும். நம்ம என்ன செஞ்சாலும் மனிதனுக்கு வந்து அந்த ஒரு திருப்தி நிலை அடையாது. ஸோ அதை தேடி வந்து ரொம்ப பேர் வந்து தியானம், அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு போகிறாங்க. முற்பிறவியில நடந்த நிகழ்வுகளை இப்போ ரீப்ளே செஞ்சு பார்க்கறது போல தன்னோட ட்ரீட்மெண்ட்ல வெளிக்கொண்டு வர முடியும்னு நம்பிக்கையா சொல்றாரு. சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த மெமரிஸ்ன்றது பதிவு, அந்த பதிவாக இருக்கிறது. ஸோ நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்பில் நடந்த மெமரிஸ், அதுவும் அந்த பதிவுகள் வந்து ரொம்ப ஆழ்ந்த ஒரு நிலையில் இருக்குன்னு இந்த ப்ராசஸ் மூலமாக அதை வந்து கொண்டு வர முடியும். அது எப்படி கொண்டு வர முடியும்னா, சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது ஞாபகம் வரும், யாராவது பார்த்தா ஞாபகம் வரும், அந்த எண்ணங்கள் வரும். டாக்டரோட பேசியதுல இருந்து அவருக்கு வர கனவு சம்பவங்களுக்கும் முன்ஜென்மத்திற்கும் தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள வந்தது. பல வருடங்களா பதில் கிடைக்காம வேதனையில இருக்கிற ஆனந்தனின் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கை வந்தது. நாங்கள் டாக்டரை மீட் பண்ணி ஆனந்த் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. டாக்டரும் ஆனந்த் கிட்ட பேசிட்டாரு. ஸோ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் அவர் கனவுல வந்த விஷயம் வந்து உண்மையா இல்லை அவருக்கும் முன்ஜென்மத்துக்கு எதுவும் தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். ஆனந்தனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கப்பட்டது. டாக்டர் முன்னாடி ஆனந்தன் உட்கார்ந்தாரு. டாக்டர் கிட்ட தன்னுடைய கனவு பிரச்சனைகளை சொன்னாரு. கனவு வந்து முடிஞ்ச அப்புறம் உங்களுடைய உணர்ச்சி எப்படி இருக்கும்? உங்களுடைய உணர்வு இல்லை, நம்ம வந்து ஏதோ ஒரு ராஜாவாக இருந்திருக்கிறோம். நம்ம போன ஜென்மத்தில் வந்து ஏதோ ஒரு மங்களாபுரம் ஜமீனுக்கு எதுவும் நம்ம தொடர்பு இருக்குது, அது மாதிரிலாம் ஒரு உணர்வு இருக்குது. ஆனந்தனோட பிரச்சனைகளை கேட்டுக்கிட்ட டாக்டர் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சாரு. ஆனந்தனோட ஆழ் மனதிற்குள்ள புகுந்து அங்க பதிவாகி இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுமதிக்க வேணும்னு டாக்டர் ஆனந்தன் கிட்ட கேட்டுக்கிட்டாரு. ஆனந்தன் அதற்கு சம்மதம் தெரிவிச்சாரு. டாக்டர் ஆனந்தனை படுக்கையில படுக்க சொன்னாரு.
அவரை ஆழ்ந்த உறக்க நிலைக்கு செல்வத உணர சொன்னாரு. 100ல இருந்து கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் செஞ்சவரு எண்களை குறைச்சு எண்ணிக்கிட்டே வந்தாரு. ஆனந்தனோட குழந்தை பருவத்தை கேட்டாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டாக்டர் ஆனந்தனை ஆழ்நிலை உறக்கத்திற்குள்ள வச்சிருந்தாரு. நேரம் ஆக ஆக தன்னுடைய பல ஜென்மங்களின் தொடர்ச்சிய ஆனந்தன் உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரு. நான் அவதரித்த நாள் அப்பொழுதிருந்து நான் ராஜவம்சத்தில் நீண்ட காலமாக இருந்து அதன் மறுஜன்மம் எடுத்து நலன் தோற்றமாக எடுத்து அதன் பின்னே ராஜாவாக தோற்றமளித்து அதன் வீரனாக இவ்வழியாக வந்து காளியருடன் அம்சமாக எடுத்து மாந்திரிகனாக வளைத்து அதன் இவனை சங்காரம் செய்து குழந்தை வடிவத்தில் காளியின் கீழ் அமர்ந்திருக்கிறேன். இந்த நிலையில ஆனந்தன் ஏற்கனவே சொல்லியிருந்த மகாராஜா ஜென்மத்துல நிலைத்து நின்று பதில் சொன்னாரு. தன்னை சுத்தி நிறைய ராஜாக்கள் இருக்கிறதாவும் தான் அவங்களுக்கு மத்தியில இருக்கிறதாவும் தனக்கு ஒரு சக்தி கிடைக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிறதாவும் சொன்னாரு. ஆனந்தனை ஆழ்நிலை உறக்கத்திற்கு உட்படுத்திய ட்ரீட்மெண்ட் முடிவுக்கு வந்தது. கம் பேக் எஸ் குட் கம் பேக். கை வரசுங்க, கண்ணை முடிக்கோங்க. நல்லா மூஞ்சி எல்லாம் நல்லா முகத்தெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. கண்ணை தரங்க. வெல்கம் ஆனந்த், வாங்க கை கொடுங்க. அவரை இயல்பு நிலைக்கு வர வச்சாரு. தன்னோட பேசினது ஞாபகம் இருக்கான்னு டாக்டர் ஆனந்தன் கிட்ட கேட்கும் போது கடைசியா எழுப்பினது மட்டும்தான் நினைவுல முழுமையா இருக்கிறதா ஆனந்தன் பதில் சொன்னாரு. இங்கே வந்து உங்கள் நினைவுக்கு வாங்க, வெளியில் வாங்க ஆனந்த் அப்படின்னு சொன்னது மட்டும்தான் எனக்கு ஞாபகம். அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை. அதுக்கு முன்னாடியெல்லாம் எதுவுமே இல்லை. இதில் என்ன விஷயம் அப்படின்னா 2 பேரும் அவருக்குள்ளே தான் இருக்காங்க. ஆனால் 2 பேருக்கும் கனெக்ஷன் இல்லை. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. ஆனந்தனுக்குள்ள இன்னொரு கேரக்டர் இருக்கிறதா டாக்டர் முடிவுக்கு வந்தாரு. அதாவது நல மகாராஜா அப்படிங்கிற இன்னொரு கேரக்டர் இருக்கிறதா டாக்டர் சொன்னாரு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு டாக்டர் கேட்டப்போ சொன்னார் வந்து ஸ்பீட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னார். அதாவது 2 விதமான கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த், இன்னொன்று வந்து நல மகாராஜா. இந்த நல மகாராஜா கேரக்டர் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டோன்னா அவர் திருப்பி வரமாட்டார். ஆனந்த் மட்டும் ஆனந்தாவே இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராஜாவா இருக்கிற அந்த கேரக்டர் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக காத்துட்டு இருக்கிறதாவும் ஆனந்தன் உணர்வதாக டாக்டர் சொன்னாரு. ஒன்று வந்து ஆனந்த் பர்சனாலிட்டி, ஒன்று வந்து இந்த ஒரு பர்சனாலிட்டி. இந்த பர்சனாலிட்டிக்கு என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு வந்து அந்த சக்தியெல்லாம் மறுபடியும் இன்னும் என்னை வந்து அந்த ஒரு ராஜா அந்த ஒரு இதெல்லாம் கிரீடெல்லாம் போட்டு பட்டாடையெல்லாம் போட்டு இது போல் வந்து மேளம் வாத்தியம் எல்லாம் வச்சு என்னுடைய சிஷியர்கள்லாம் கூடி இதெல்லாம் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் அவருக்குள்ள ஒரு அந்த மனசு சொல்லுது, எங்கேருந்தோ வந்து அந்த மந்திரங்கள்லாம் எனக்கு வரும். அது வந்து இந்த ஜென்மத்தில் இருக்கிற ஆனந்துக்கு கொடுத்தா, அதாவது அவருடைய இதுதான் அவருக்கு வந்து சேர்ந்ததுன்னா உலகத்துக்கு வந்து நம்ம இது பண்ணலாம், நல்லது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி மகாராஜா அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி தனக்குள்ள இருக்கிறத நார்மலா இருக்கிற ஆனந்தனால உணர முடியல அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. இதுல என்ன விஷயம் அப்படின்னா 2 பேரும் அவருக்குள்ளதான் இருக்காங்க. ஆனால் 2 பேருக்கும் கனெக்ஷன் இல்லை. அப்போ நடுவில் ஏதோ ஒரு தடை இருக்கு. இப்போ அவர் இந்த ஜென்மத்தில் என்னவா இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வாக்கு சொல்றவராக இருக்கிறார். அவர்கிட்ட என்னவோ அந்த ஒரு பர்டிகுலர் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த வாக்கு சொல்றாங்க அப்படின்னா இந்த பர்சனாலிட்டியை வச்சு தான் சொல்றாரு. ஆனந்துக்குள் இருக்கிற நல மகாராஜா கேரக்டரையும் ஆனந்தனையும் ஒன்றிணைச்சாதான் தற்போதைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்னு டாக்டர் சொன்னாரு.
தெரப்பட்டிக்கலாக என்ன கேட்டிங்கன்னா அந்த பர்சனாலிட்டிக்கும் இந்த பர்சனாலிட்டிக்கும் கொஞ்சம் இதே இருக்குது. இதுலேருந்து இவருக்கு வந்ததுன்னா என்ன நடக்க முடியும், இதுதான் நம்மளுக்கு. இல்லாட்டி அது விட்ட குறை தொட்ட குறை போல் தான் இருக்கும் அவருக்கு. நீங்கள் அவருக்கு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், இன்னும் எனக்கு வந்து விடிவு வரலையே. வெளியில் எங்கே போனாலும் வராது, ஏன்னா அது இருக்கிறது உள்ளுக்குள்ளே. அவர் எங்கே சுற்றினாலும் அதுக்கு வந்து கிடைக்காது. என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனந்தன் கிட்ட அவருக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கறதையும் டாக்டர் விளக்கினாரு. அத ஆனந்தனும் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ நம்ம செஷன் போயிட்டு வந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 2 பர்சனாலிட்டி. இப்போ ஆனந்தனா நீங்கள் இருக்கீங்க, இன்னொருத்தர் இருக்கிறாங்க. சரி. ஸோ அந்த இன்னொருத்தர் இருக்கிறது தான் உங்களுக்கு கனவுல வந்து அது போல் வந்து வருது. நான் மங்களாபுரத்தில் இதெல்லாம் இருக்கிறேன். ஆனந்தனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளியில் தேடுறீங்க. சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரா தேடுறீங்க, ஆனந்தனா தேடுறீங்க. ஆனந்தனா தேடும்போது அது உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது வெளியில் போய் தேடும்போது. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஒரு செஷனில் நம்ம இந்த ரெண்டு பேரையும் ஒன்றா இணைக்க போகிறோம். ஆனந்தனோட நலமகாராஜா கனவு பிரச்சனை அவரோட முன்ஜென்மத்தின் பதிவா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில தான் ஆனந்தனை பெங்களூருக்கு அழைச்சிட்டு வந்து டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சோம். ஆனந்தனுக்குள்ள நலமகாராஜா அப்படிங்கிற பர்சனாலிட்டி இருக்கிறத டாக்டர் உறுதி செஞ்சாரு. ஆனா இது அவருடைய முன்ஜென்மத்தின் பதிவு தான் அப்படிங்கறத உறுதி செய்ய இன்னொரு முறை அவருடைய ஆழ் மனதிற்குள்ள போகணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இன்னொரு தடவை ஆழ் மனதிற்குள்ள போகணும்னா 1 மாத கால இடைவெளி வேணும் அப்படின்னு டாக்டர் உறுதியா சொன்னாரு. அடுத்த முறை வரும்போது நலமகாராஜா என்ற கேரக்டர் முன்ஜென்மத்தின் பதிவா என்பது உறுதிப்படும். அப்படி உறுதிப்பட்டா அதுக்குள்ள இன்னும் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் காத்திருக்கோன்னு நான் நம்புறேன். இதே போன்று நிறைய பேர் தங்களுடைய முன்ஜென்மத்தை தெரிந்து கொள்ளணும்னு என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கான ஆய்வு பணியில 3வது கண் டீம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும். அடுத்து ஒரு அமானுஷ்யமான நிகழ்வோட உங்களை சந்திக்கிறேன். நான் கடவுள் என்று சொல்லும் ஒரு பெண் சாமியார் 7 கிலோ தங்கத்தில் சிலை வைத்து வழிபாடு. இந்த மங்க ரூபம் அது உள்ளத்துல எப்படி இருக்குது பாரு, ஒரு அது தங்கத்திலே 7 கிலோ மங்க உள்ளத்துல இருக்கிறேன்றதை காட்டுறதுக்கு தான் இந்த வழி. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். In a few moments, when I say deep sleep, you will go deep into a very relaxed state. 5, 4,